யாரு நம்மை தனிமைப்படுத்துகிறார்கள்? வயசு ஏற ஏற ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரியான ஒரு சூழல், இந்த சூழல் எல்லாருக்கும் வரும். இதை எப்படி ஃபேஸ் பண்றது? இவ்வளவுதான் நாம பார்க்க வேண்டியது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுதா சேஷையன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். தனிமைப்படுத்தப்படுதல். இது ரெண்டை பத்தியும் தான் நாம இப்போ நினைச்சு பார்க்க போறோம். இதுல ஒண்ணு நாம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. தனிமைப்படுத்தப்படுதல் அப்படின்னு சொல்றோம். யாரு நம்மை தனிமைப்படுத்துகிறார்கள்? யார்கிட்டையும் பழிய போட வேண்டாம். நான் இந்த கேள்வியை கேட்டதே அதுக்கு தான். இயற்கையாகவே ஒரு நிலையில் நாம் தனிமைக்குள் வந்து விடுகிறோம். தனிமைக்குள் தள்ளப்படுகிறோமா? தனிமைக்குள் தேடி போகிறோமா? இதெல்லாம் வேண்டாம். ஏன் தெரியுமா? வயசு ஏற ஏற ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரியான ஒரு சூழல் அமைந்து விடுகிறது. நம்மை விட வயசுல குறைவா இருக்கிறவங்க, மகன், மகள், சொந்தக்காரங்க, தம்பி, தங்க, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வேற ஏதோ வேலை இருக்கும்போது அந்த வேலைக்கு அவங்க போக வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ நம்மை கூடவே கூட்டிட்டு போக முடியாது, வீட்டில் விட்டுட்டு தான் போக வேண்டி இருக்கும். அப்போ நாம தனிமையாக இருக்கிறோம் இல்லையா? சில சமயத்துல என்ன ஆகலாம், இப்போ கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சுன்னு வச்சுப்போம். யாரோ ஒருவர், மனிதர்கள் என்றால் மரணம் அடைந்துதான் தீர வேண்டும் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? கணவர் இயல்பாகவே நம்முடைய வாழ்க்கை முறையில மனைவியை விட ஒரு 4-5 வயதாவது பெரியவராக இருப்பவர், அவர் இறந்து போக நேரிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த மனைவி தனிமையாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். குழந்தைகள் வேற நாட்டுல இருப்பாங்க, வேற ஊர்ல இருப்பாங்க, அவங்க பணி நிமித்தம் இருப்பாங்க. அவங்க நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, ஏன்னா அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க கவனம் செலுத்தணும். அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்னால பல சூழல்கள்ல நாம தனிமையாக இருக்க வேண்டி வரும். நம்ம கூட யாரும் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட முடியாது. ஒரு நம்பிக்கை இருக்கணும். அநேகமா நம்மில் எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லையா? அப்ப யார் இருக்காங்க அப்படின்னா, கடவுள் நம்மோடு இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கணும். ஏதோ ஒரு திரைப்படத்துல வரும், என் கூட இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தனியா இருக்கிற ஒரு அம்மா, அவங்க ஒரு இசை பிரியை, அவங்க ஒரு இசை வித்தகி. அவங்க என்ன சொல்லுவாங்க, வீட்டுல யாருமே இல்லையா இந்த வீட்டுல அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல இவங்கெல்லாம் இருக்காங்க, இதோ பாடுறவங்க ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி அவங்களுடைய இசை தட்டு, கேசட் எல்லாம் இருக்கும், இவங்கெல்லாம் இருக்காங்கம்பாங்க. இப்போ என்கிட்ட யாராவது கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, யார் இருக்காங்க அப்படின்னா, கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நம்மோடு கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தனிமையை நாம் எதிர்கொள்ளலாம். எல்லா சமயத்திலையும் யாராவது நம்ம கூட இருக்கிறதுங்கிறது பிராக்டிக்கலா நாட் பாசிபிள்ங்க, பல காரணங்கள்னால. அதனால யாரையும் குறை சொல்ல வேண்டாம், என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி இல்லை. நாம கொஞ்சம் 30 வருஷம் 40 வருஷம் முன்னால பார்த்தோம்னா, நாம கூட பல நேரத்துல நம்மை விட வயதில் பெரியவர்களா இருந்தவங்களை விட்டுட்டு போயிருக்கோம் இல்லையா? அவசரமா போயிருப்போம். நான் போயிருக்கேன். எங்க அம்மா வீட்டுல இருப்பாங்க. அப்போ இல்லம்மா, நான் இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு கூட போகணுமா அப்படின்னு அவங்க 1-2 தடவை கேட்ட போது, இல்லம்மா இன்னைக்கு கண்டிப்பா வேலை இருக்கு, நான் போகணும் அப்படின்னு நான் போயிருக்கேன். அப்ப இன்னைக்கு நான் சொல்லக்கூடாது. இதை நினைத்து பார்த்து, சரி இந்த சூழல் எல்லாருக்கும் வரும், இதை எப்படி ஃபேஸ் பண்றது? இவ்வளவுதான் நாம பார்க்க வேண்டியது. எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? 1, நம்ம மனசை நல்ல விஷயங்கள்ல செலுத்தலாம். தனிமை இஸ் அ வரப்பிரசாதம். எப்ப தெரியுமா? நாம தியானம் பண்ணணும், நாம படிக்கணும், நாம ஏதாவது ஸ்லோகம் சொல்லணும், இல்ல பாட்டு பாடணும்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நிம்மதியா பண்ணலாம். எந்த இடையூறும் இருக்காது. நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு பக்கம் படிச்சுட்டு அதுக்குள்ள யாராவது கூப்பிடுறது இல்லாம நிம்மதியா நாம செய்யணும்னு நினைக்கிற வேலையை தைக்கணுமா
தையல் மெஷின்ல உட்கார்ந்து 1 மணி நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தைக்கிறேன். 1 மணி நேரம் இந்த புத்தகத்தை, கதை புத்தகமா கூட இருக்கட்டும்ங்க, உங்களுக்கு பிடிச்ச கதை புஸ்தகமா இருக்கட்டும், எந்த புக்கா இருந்தாலும் அதை படிப்பதற்கு எனக்கு நேரம் கிடைக்கிறது. அப்போ தனிமை என்பது நான் எனக்கு பிடித்த செயல்களை செய்வதற்கான நேரம். இதே தனிமை நான் ஏதாவது புதியதாக கற்றுக்கொள்வதற்கான நேரம். ஐ கெட் திஸ் டைம் ஃபார் த சேக் ஆஃப் லேர்னிங். கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் கண்டிப்பாக இதை செய்ய முடியும். அதே மாதிரி தனிமைங்கிறது இன்னொன்று என்ன தெரியுமா? வீட்டில் தனிமையா இருக்கும் அப்படிங்கிறோம் இல்லையா? நம்மளால பிசிக்கலா முடிகிற வரைக்கும் அந்த தனிமையை வீட்டுக்குள்ளேயே உட்காந்து செலவழிக்காம, நண்பர்கள், நமக்குன்னு இருக்கக்கூடிய தோழிகள், அவங்களோட போய் 4 பேருக்கு உதவி பண்ணலாம். இந்த வயசுல இருக்கக்கூடியவர்கள் நம்மளால பிசிக்கலா ஆக்டிவா இருக்க முடியும் அப்படிங்கும்போது நாம என்ன பண்ணலாம்? ஒரு 4 பெண்மணிகளா சேர்ந்துக்கிட்டு, இல்ல 10 பேர் சேர்ந்துக்கிட்டு, அதுக்குன்னு இப்ப நிறைய அசோசியேஷன்ஸ், சங்கம், குழு இதெல்லாம் இருக்கு இல்லையா? நம்ம இந்த ஒரு குரூப் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணலாம்? நம்மை விட ஏதாவது ஒரு விதத்துல கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணலாமா இல்லையா? நாம போய் ஏதாவது பள்ளிக்கூடத்துல, இந்த சில சமயத்துல பார்வை திறன் இல்லாம இருக்கிறவங்க, அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்ப அவங்களுக்கு நாம போய் உட்காந்து கூட, நாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்கிரைபா இருக்கோம் அப்படின்னு நாம வாலண்டரியா போகலாம் இல்லையா? ரொம்ப ஏழைகளா இருக்கிற குடும்பங்கள், அங்க இருக்கிற அந்த பிள்ளைகள், அவங்களுக்கு பெரிய டியூஷன்லாம் வச்சு படிக்க முடியாது. அவங்களுக்கு சந்தேகம் இருக்கும், கணக்கு பாடத்துல சந்தேகம் இருக்கும், சயின்ஸ்ல சந்தேகம் இருக்கு. ஏங்க நாம போய் உட்காந்து மாலையில ஒரு 1 மணி நேரம், இல்ல நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து, வாங்க உட்காருங்க, நான் உனக்கு சொல்லித்தரேன். நீங்க கணக்கு டீச் பண்ணிருக்கீங்க ஸ்கூல்ல, அப்ப நீங்க சொல்லி கொடுக்கலாம். நான் சயின்ஸ் டீச் பண்ணியிருக்கேன், அப்ப நான் சயின்ஸ் சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? அப்ப இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல நாம நம்முடைய நேரத்தை செலவழிச்சோம்னு சொன்னா தனிமையே இல்லை. மற்றவர்களுக்கு நாம ஒரு அச்சாணியாக மாறுகிறோம், அவங்களுக்கு நாம பல விதங்கள்ல உதவி செய்கிறோம். இந்த மாதிரி நிறைய பண்ணலாங்க, நிறைய பண்ணலாம். எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா இருந்தாங்க, தனியா இருந்தாங்க. அவங்க வீட்டுல வேற யாரும் கிடையாது அவங்களுக்கு. அவங்க, நான் பார்த்திருக்கேன் என்ன பண்ணுவாங்கன்னு. அவங்க வீட்டுல வாசல்ல ஒரு ஊஞ்சல் போட்டிருக்கும். சாயங்காலத்துல அந்த ஊஞ்சல்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஊஞ்சல்ல உட்காந்துட்டு சில சமயத்துல தெருவுல போறவங்க, கொஞ்சம் வயசானவங்க, ஏழையா இருக்கிறவங்க அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கள கூப்பிட்டு இவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. இல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி சாயங்காலம்னு வைங்களேன், 3-4 பேரை உட்கார வச்சுட்டு உள்ள போய் காஃபி போட்டுட்டு வந்து அவங்க எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு அவங்களும் அந்த ஊஞ்சல்ல உட்காந்துட்டு சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு வேளை சாப்பாடு, அந்த சாப்பாடு இல்லாம போயிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கிடைக்கும். வழியில போற அந்த பாத்திரம் வைப்பாங்க, பிளாஸ்டிக் பொருள்லாம் வைப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் கூட கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு வேளை சாப்பாடு போடுவாங்க. இப்ப அவங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்குது, இவங்களுக்கும் அந்த தனிமைங்கிறது இல்லாம இருக்கு. ஏதாவது ஒரு விதத்துல இப்படித்தான் பண்ணணும்னு இல்லைங்க, நாம கண்டுபிடிச்சுக்கலாம். பழைய பழமொழி நினைவு இருக்கா இல்லையா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அப்போ நாம என்ன வழியில அந்த நேரத்தை செலவழிக்கலாம், எப்படி நாம மற்றவங்களுக்கு உதவியா இருக்கலாம். பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போய் உட்காந்து அங்க வரக்கூடிய குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம். அவங்களுக்கு கதைகள், பாட்டுகள் சொல்லி கொடுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் உங்களை சுத்தி அந்த குழந்தைங்க பாட்டு பாடிட்டு இருக்கும், உங்களுக்கு பாட தெரிஞ்சா அந்த பாட்டை சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி we can find ways. நம்ம கொஞ்சம் அப்படி கண்ணை அகலமா திறந்து பார்த்தோம்னா நம்ம தனிமை இல்லை, இனிமே தனிமையே இல்லை, ரைட்? இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துருச்சுன்னு வைங்க, அப்ப தனிமையும் இல்லை, தனிமைப்படுத்தலும் இல்லை. இனிமே தனிமைக்கு நீங்கள் தனிமை கொடுத்து விட்டீர்கள் அப்படிங்கிற நிலைமை வந்துடும் இல்லையா? கண்டிப்பா செய்யலாமா? வாங்களே, போய் பக்கத்துல எங்க சான்ஸ் கிடைக்குதோ அங்க நாம நம்முடைய உதவிகளை செய்யலாம். வாருங்கள் சகோதரிகளே, உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது கருத்து இருந்தா, இல்ல ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் வேற ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு புதுசா ஏதாவது ஐடியா வச்சிருந்தீங்கன்னா அதையெல்லாம் கூட கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த முறை சந்திப்போம், இன்னும் பேசுவோம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு.
பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.